ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். न कर्मणामनारम्भान् नैष्कर्म्य पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. இந்த ஸ்லோகத்திலே அடிப்படையாக நம்ம எல்லாருக்குமே வர்ற பிரச்சனை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஒரு தரமாவது வாழ்க்கையில் வந்தாகணும். இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்? விட்டடிச்சுட்டு நிம்மதியாக இருந்துடலாமா? இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனையாக இருக்கும். அந்த கேள்வி வரும் பொழுது நமக்கு 3 ரோடு சாய்ஸ் இருக்கும். ஒன்று, இல்லை பணம் வேணும், புகழ் வேணும், இல்லை வெளி உலக சுகம் வேணும், செஞ்சு தான் ஆகணும்னு அந்த கேள்வியே அழுத்திட்டு வேலை செய்கிறது. அந்த ரோடு எங்கே போய் முடியும்னா ஹார்ட் அட்டாக்ல, மன அழுத்தம், மன உளைச்சல்ன்ற இடத்துல போய் அது முடியும். அதில் போய் அந்த ஊர் வழியாக போய் ஹார்ட் அட்டாக்ன்ற இடத்துல முடிச்சிடும். இது இந்த ரோடு. இன்னொரு ரோடு போஸ்ட்போன் பண்ணுறது. இதெல்லாம் இப்போ யோசிச்சு என்னப்பா பண்ண போகிறோம், விடப்பா. மந்தத்தன்மையிலேயே காலத்தை கழிப்பது. அந்த ரோடு என்ன பண்ணுன்னா
அப்படியே மந்தமாக வாழ்ந்துட்டு, நடைபணமாக வாழ்ந்துட்டு, எதையோ செஞ்சுட்டு, தனக்குள் எதையுமே சாதிக்காமல் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாமல் செத்து போகிறது மிருக வாழ்க்கை. இந்த பாதை அதில் போகும். மூன்றாவது முக்கியமான பாதை தான் செய்கின்ற செயல், அதன் நோக்கம், அதன் பக்க விளைவு, அதன் முறை, இவைகளை பற்றிய தெளிவை ஏற்படுத்தி கொண்டு அந்த தெளிவினாலே பிறக்கின்ற உற்சாகத்தினால், சக்தியினாலே இயங்குவது. இதுதான் மூன்றாவது பாதை. இது வெளி உலக வெற்றி, உள்ளுலக ஜீவன் முக்தி அப்படிங்கிற இடத்துல போய் முடியும். ஒரு நண்பர் ஒருத்தர், சத்சங்கத்துக்கு வந்திருந்த நண்பர், அவர் சொன்னார், அவர் ஒரு ஜோசியர்கிட்ட போனார், ரொம்ப பெரிய ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, அப்பா உனக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு ராகு, அதுக்கப்புறம் 7.5 வருஷத்துக்கு சனி, ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கொடுமையான துக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த நண்பர் கேட்டாராம், அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க ஆகும்? ஜோசியர் சொன்னாராம், கவலைப்படாத, பழகி போயிடும் அப்படின்னா. வாழ்க்கை பல நேரத்தில் இப்படித்தான், மெதுமெதுவாக இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். மெதுமெதுவாக நமக்குள்ள எழுகின்ற கேள்விகளுக்கும் நமக்குள்ள எழுகின்ற துக்கங்களுக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய மன உளைச்சல், மன துக்கத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிரும். அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நமக்கு என்ன ஆகணுமோ அது நடந்தால் போதும், ஒன்றும் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. சினிமா தியேட்டரில் ஒரு கணவனும் மனைவியும் இடைவேளை நேரத்தில் எந்திரிச்சு வெளியில் போகிறார்கள். இடைவேளை விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ரோல லாஸ்ட்டில் உட்கார்ந்துருந்த ஒரு நபரை பார்த்து அந்த கணவன் கேட்குறாரு, போகும்போது உங்கள் காலை நான் மெரிச்சிட்டேனா தவறி அப்படின்னு. அந்த மனுஷர் பயங்கர கோவமா, ஆமாயா என் காலை தான் மெரிச்சிட்டு போனார். ஒருவேளை இந்த கேட்டவர் மன்னிப்பு கேட்பாரோன்னு நினச்சிட்டு ரொம்ப வேகமாக சொன்னார், என் காலை தான் மெரிச்சிட்டு போனேன் அப்படின்னு. இந்த கணவர் மனைவி பக்கம் திரும்பி, இதான் நம்ம ரோவாமா உள்ள போகலாம் அப்படின்னாராம். ஒரு மனிதனுடைய துக்கம் தன்னுடைய ரோ இதுதான் கண்டுபிடிக்கிற அளவுக்குத்தான் உபயோகமாகின்றது. இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். பல நேரத்தில் வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆகிற மாதிரியே மற்றவங்களுடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். காரணம், இதை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதது. எம்பெருமான் மிக தெளிவாக சொல்றாரு, கர்மத்தை செய்யாமல் விடுவதனால், வேலையை செய்யாமல் விடுவதனால் மனிதன் பூரணத்தன்மையை அடைவதில்லை. ஏன்னா நம்முடைய அடிப்படையான உடல் அமைப்பிலேயே, மன அமைப்பிலேயே இயங்குவதற்கான சக்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸால, நம்முடைய வெரி டிஎன்ஏ பில்டப்பாலேயே நாம இயங்குவதற்கான மெக்கானிசமாக தான் பில்டப் ஆகிருக்கும். நமக்குள்ள இருக்கிற 100% இன்டெலிஜென்ஸில் நம்முடைய முழுமையான, அது நம்முடைய உடல் மனம் இதெல்லாம் சேர்ந்தது 100%ன்னா அதில் 33% மந்தத்தன்மை, 33% வேகமாக இயங்கும் தன்மை, 33% அமைதித்தன்மை. இதில் முழுமையாக 100% மந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% இயங்கும் தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% சாந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது. நாம் அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்னா, அந்தந்த தன்மை மேல் வரும் பொழுது ஆழ்ந்த அமைதியோடு அதோடு இணைந்து இயங்குவது. இப்போ மந்தத்தன்மை மேல் வரும் பொழுது அது கூட இணைந்து கோஆப்ரேட் பண்ணாமல், இல்லை இல்லை இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு பரபரப்பு தன்மையை உருவாக்குனீங்கன்னா அது துக்கமாக, டிப்ரெஷனாக மாறிடும். இல்லை வேலை செய்யணுன்ற உணர்வு மேலே வரும்போது அது கூட கோஆப்ரேட் பண்ணாமல் சும்மா இருக்கலாம் சும்மா இருக்கலாம்னு உங்களை கட்டுப்படுத்துனீங்கன்னா சோம்பல்தனமாக மாறிடும். இல்லை சாந்தத்தன்மை மேலே வரும்பொழுது, என்ன இவ்வளோ அமைதியாக நான் இருக்கேன், இப்படியே இருந்தேன்னா என்ன ஆகிறது, என்னவோ ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கே அப்படின்னு அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் டிப்ரெஷனாக மாறும். உண்மையில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எழுகின்ற 3 தன்மைகளையும் நாம் இனிமையாக எதிர்கொள்ளாமல் மாறி மாறி அதனோடு விளையாடும் பொழுது வருவது தான் துக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த 3 தன்மையுமே வரும்.
அதோட நாம மாறி மாறி முறை தெரியாத விளையாடும் பொழுது வருவதுதான் துக்கம். எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது? இங்க கிருஷ்ணன் சொல்றாரு, வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு சும்மா இருப்பதனாலே ஜீவன் முக்தத்தன்மை அடையப்படுவதில்லை, அமைதி வருவதில்லைன்னு சொல்றாரு. அப்போ எப்படி வரும்? எதுதான் தீர்வு? அடுத்த ஸ்லோகத்திலே அருமையாக இந்த சத்தியத்தை ஆராய்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. தன்னையே உதாரணமாக வைத்து ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக வைத்து அர்ஜுனனுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றான். அர்ஜுனா, இந்த மூவுலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை, அடைய வேண்டியது எதுவும் என்னால் அடையப்படாமலும் இல்லை. ஆயினும் கூட கர்மத்திலே தான் முழுமையாக ஈடுபட்டுள்ளேன். போன சூத்திரத்தில் சொல்றார், வேலை செய்யாமல் இருப்பதனாலே ஜீவன் முக்தத்தன்மை அடையப்படுவதில்லை, அதனால் வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. அந்த சத்தியத்தை சொன்ன பிறகு இங்க சொல்றார், தன்னையே உதாரணமாக அர்ஜுனனுக்கு விளக்குகின்றார். கிருஷ்ணன் சொல்றாரு, அருமையான இந்த சத்தியத்துக்கு தன்னையே உதாரணமா சொல்றார். சில நேரத்துல வார்த்தையாலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது சீடர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை, வாழ்க்கையினால் சொல்லும் பொழுதுதான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணர் சொல்ற ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அந்த தாயுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, மருத்துவர்கிட்ட, ஐயா, இந்த என்னுடைய மகன் அளவுக்கு மீறி இனிப்பு சாப்பிட்றான், நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அந்த அளவுக்கு மீறி இனிப்பு சாப்பிட்றத நிறுத்துங்க. அந்த மருத்துவர் சொல்றாரு, அப்பா அம்மா அடுத்த வாரம் அழைச்சிட்டு வாங்க, நான் அட்வைஸ் பண்றேன், இப்போ என்னால் முடியலன்னு சொல்லி அனுப்பிடுறார். ஒரு வாரம் கழித்து அந்த தாய் தன்னுடைய மகனை திரும்ப அழைத்து வந்தார். அந்த மருத்துவர் அந்த சிறுவனை கூப்பிட்டு, அப்பா அதிக சுகம், இனிப்பு சாப்பிடாத, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்வி, இதே நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கூடாது, ஒரு வாரம் கழிச்சு ஏன் வர சொன்னீங்க? அந்த மருத்துவர் சொன்னாராம், நானே அதிக இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவன், எனக்கே அந்த பழக்கம் இருக்கும்போது நான் சொன்னால் இவனால் கேட்க முடியாது. ஒரு வாரம் இனிப்பு சாப்பிடாம நான் இருந்து தவம் பண்ணி பழகினேன், இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா இவனால் எடுத்துக்க முடியும். வார்த்தையால் மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலே சத்தியத்தை சொல்லுதல். வார்த்தைகளால் சொல்லப்படுகின்ற சத்தியங்களும் வார்த்தைகளால் கேட்கப்பட்டு மறக்கப்பட்டு விடும். வாழ்க்கையினால் வாழ்ந்து சொல்லப்படுகிற சத்தியங்கள் தான் வாழ்க்கையை தாக்குகின்ற சக்தி வாய்ந்தது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சு, இந்த சத்சங்கங்களிலே நீங்க கேட்கிற சத்தியங்கள்லாம் ஒண்ணு நான் புதுசா கண்டுபிடிச்சதில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை இருக்கின்றன. இருக்கின்ற சத்தியங்கள் தான் இங்கு உணர வைக்கப்படுகிறது. நான் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு,
அது ஏன் சாமி நீங்கள் சொல்லும் பொழுது கேட்டால் ரொம்ப ஆழமாக போயிடுது, வாழ்க்கையே மாறிடுது. ஒருத்தர் வந்து சொன்னார், 14 வருஷமா ராத்திரி 2 மணி ஆச்சுன்னா குடிச்சா தான் எனக்கு தூக்கம் வரும் சாமி. 10 மணிக்கு குடிச்சிட்டு தூங்கினாருனா கூட 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குடிச்சிட்டு தான் திரும்ப படுப்பார். இது ஒரு வியாதி மாதிரி. அவர் சொல்ல 2 மணிக்கு நான் எந்திரிச்சு குடிச்சிட்டு படுக்கலைன்னா மறுநாள் என்னால் வேலையே செய்ய முடியாது சாமி. 14 வருஷமா பாண்டிச்சேரியில் இருந்தவர். பாண்டிச்சேரியில் இப்போவும் இங்கே தான் இருக்கார். என்கிட்ட வந்து சொன்னார், சாமி ஒரே ஒரு தரம் தான் உங்கள் கல்பதர நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த பிரச்சனையை நான் சொன்ன உடனே நீங்களும் வேற ஒன்றும் சொல்லலை, இன்னையிலேருந்து விட்டுருப்பான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். நான் நினச்சேன் எத்தனை சாமியார் என்னை விட சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் என்னை விட சொல்லியிருக்காங்க, நான் விட்டுருவேனான்னு நினச்சிட்டு போனேன். என்ன ஆச்சுன்னே தெரியலையே சாமி. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் எனக்கு மறந்தே போயிருச்சு. நினச்சி பார்த்து அடக்கிறதில்ல, மறந்தே போயிருச்சே சாமினார். ஒன்றுமில்லை, விவேகானந்தர் மிக ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மேலை நாட்டுக்கு போய் அமெரிக்காவிலே சிகாகோவில் சர்வமத சபையில் பேசுகிறாரு. முதல் முறையாக மேடையில் ஏறியவுடன் முதல் வார்த்தையாக அவர் சொன்ன வார்த்தை அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளேன்னு சொல்றார். உடனே அடுத்த ஒரு 10 நிமிடத்துக்கு கர ஒலி, இந்த கரகோஷம், மக்களுடைய வரவேற்பு தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, சகோதர சகோதரிகளேன்னு சொல்றாரு. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம மேடையா கேட்குறோம், ரெகுலராக எல்லாருமே இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். ஆனா நாமெல்லாம் அந்த வார்த்தையை, சாதாரண மனிதர்கள் இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணும் பொழுது அந்த தாக்கம் ஏற்படாமல் விவேகானந்தர் உபயோகித்த போது ஏன் அந்த தாக்கம் ஏற்பட்டது? விவேகானந்தர் உணர்ந்து உபயோகித்தார். அது வெறும் வார்த்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல ஓஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா உணர்ந்து அனுபவித்து ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது கேட்பவர்கள் முழுமையாக அதை உள்வாங்கியே தீர வேண்டும். மூளையிலிருந்து மட்டும் அந்த வார்த்தை வந்தா கேட்கிறவங்களுடைய மூளையை மட்டும்தான் தொடும். சொல்றவங்களுடைய இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்தா கேட்கிறவங்களுடைய இதயத்தை மட்டும்தான் தொடும். சொல்றவருடைய அனுபூதியிலிருந்து அந்த வார்த்தை வருமானால் கேட்பவருடைய அனுபூதியாக அது மாறியே தீர வேண்டும். இதத்தான் ஓஜஸ்ன்னு சொல்றோம். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः। ஓஜஸ், அதாவது பேசும் பொழுதே உங்களுக்குள்ள எண்ண ஓட்டம் பேச்சுன்னு பாதி பாதியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாதியா பேசுவீங்க, கேட்கறவங்களும் பாதியா கேட்பாங்க. ஆனா சொல்லும் பொழுது நீங்கள் முழுமையான அனுபூதியோட சொன்னா கேட்கும் பொழுது அவர்கள் முழுமையாக கேட்டே தீர வேண்டும். இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு மேடை பிரச்சாரகர் மேடையில் ஏறி நீங்க எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னாராம். அங்க உட்கார்ந்திருந்த ஒரு நபர், இவர் அரைகுறையா பேசுறார், கேட்கிறவங்க அரைகுறையா தானே கேட்பாங்க. உட்கார்ந்திருந்த நபர் சொல்றாராம், அப்போ உங்க சொத்துல பாதி கொடுங்க அப்படின்னாராம், உங்க சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னாராம். இந்த பேசினவர் கொஞ்சம் புத்திசாலி, ஒரு 10 பைசா காயின் எடுத்து கொடுத்தாராம், இந்தப்பா உன் பங்கு அப்படின்னு. அந்த கேட்டவர் கேட்டார், என்னப்பா வெறும் 10 பைசா கொடுத்துட்டு சொத்துல பங்கு கொடுத்தேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னார், எனக்கு இவ்வளோ சகோதர சகோதரிகள் எல்லாரும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னாராம். வெறும் ஒரு சமூக வழக்காக இந்த வார்த்தைகள் மாறிவிட்டன. ஆனா விவேகானந்தர் சொல்லும் பொழுது அதை உண்மையிலேயே உணர்ந்து சொன்னதனால், அனுபூதியிலிருந்து அந்த வார்த்தை வந்ததனால் அமெரிக்காவே குலுங்கியது.
வெறும் 2 வார்த்தைகளால் ஒரு நாட்டையே வென்று விட்டு வந்தார். ஒரு நாட்டையே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போட்டு வந்திருக்கார் விவேகானந்தர். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லப்படும் பொழுது அந்த சத்தியம் நேரடியாக உள் செல்லுகின்றது. அதைத்தான் இங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார். வார்த்தையாலே சொல்லி சொல்லி பார்த்தார். சொல்லும் பொழுதே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அர்ஜுனன் கண்ணில் இன்னும் சந்தேகம் இருக்குன்னு. அதனால வார்த்தையால சொல்றதை விட்டு இப்ப தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக காட்டுகிறார். அழகா சொல்றார், அர்ஜுனா, எனக்கு 3 உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த கடமையுமே இல்லை. கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன். எந்த விதமான கடமையையும் செய்ய தேவையில்லாமல் அடைய வேண்டிய சுகங்கள் எல்லாவற்றையும் அடைந்து முடித்து விட்டு இதற்கு மேல் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு வாழ்க்கையை வாழ்பவன் தான் அவதார புருஷன். அதாவது நம்ம எல்லாருமே எதுக்காக இயங்குவோம்னா, நம்முடைய உடம்புல 5 நுனிகள் வழியாக சுகத்தை அனுபவிப்போம். ஒன்று இந்த காட்சிகள் கண்ணை பார்க்கின்ற அந்த நுனி. காட்சிகள் எல்லாம் கண்ணை பார்க்க நல்லா புரியுங்க. கண்கள் காட்சியை பார்க்கின்ற நுனி இல்லை, காட்சிகள் கண்ணை தொடுகின்ற நுனி. சுவாசம் மூக்கை தொடுகின்ற நுனி, நறுமணங்கள் மூக்கை தொடுகின்ற நுனி. ஒலி காதை தொடுகின்ற நுனி, சுவை நாவை தொடுகின்ற நுனி, நம்முடைய உடல் சுகத்தை ஏற்படுத்துகின்ற இந்திரிய நுனி. இந்த 5 நுனிகள்ல தான் நம்முடைய வாழ்க்கையோட சுகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அந்த 5 நுனிகளும் எக்ஸைட் ஆகிறது தான் சுகம்னு சொல்றோம். அந்த 5 நுனிகளோட எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் மந்தத்தன்மை. அதோட எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இயங்குறோம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 நுனிகளுடைய உச்சத்தன்மையான சுகத்தையும் பூரிப்பையையும் தாண்டி இதற்கு மேல் சுகமோ பூரிப்புத்தன்மையோ தேவையில்லை என்கின்ற அளவிற்கு தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அடைந்து செய்வதற்கு ஒரு கர்மமும் இல்லை என்கின்ற அளவிற்கு ஆனந்தத்தில் இருப்பவன்தான் அவதார புருஷன், ஜீவன் முக்தன். கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன். ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆன்ம உலகம், மன உலகம், வெளி உலகம், இந்த 3லையுமே அடைய வேண்டியது எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சிட்டேன். அடைய வேண்டியது எதுவுமே என்னால் அடையப்படாமலும் இல்லை. இதுக்கு மேல அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல செய்ய வேண்டியதும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட நான் தொடர்ந்து இயங்குகின்றேன். ரொம்ப அருமையா சொல்றார். அதனால தான் டயர்ட்னஸ் இல்லாம கிருஷ்ணனால் இயங்க முடிகின்றது. தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல உலகம் முழுக்க சத் சங்கமும் நிகழ்ச்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. கடந்த என்னுடைய 8 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ 7000 மணி நேரம் பேசியிருக்கிறேன் பொதுமக்களோடு. 44 லட்சம் பேரை தனித்தனியாக பார்த்து தீட்சை அளித்திருக்கிறேன். இந்த 8 ஆண்டு கால வாழ்க்கையில ஏறத்தாழ 250 நூல்களை எழுதியிருக்கிறேன். சில பேர் கேட்கறது உண்டு, சாமி டயர்டா இருக்காதா? தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு பலன் அடையணும்னு நினைச்சா
நம்முடைய குறிக்கோள் அந்த பலனை நோக்கி செல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி மேலே குறிக்கோள் இல்லாமல் வெறுப்பு வந்துடும், டயர்டாயிடுவோம். இது செய்யாமலே அந்த பலனை அடைஞ்சிட முடியாதா அப்படின்னு மனசு குறுக்குத்தனமாக திங்க் பண்ணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னொரு பலன் அப்படிங்கிற கருத்து இல்லாமல் இந்த நிகழ்ச்சியே பலன், கர்மமே பலன் அப்படிங்கிற தெளிவு வந்தால் டயர்ட்னஸ் இருக்காது. ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக பணமோ அல்லது பேர் புகழோ வேணும்னு நினைச்சோம்னா, அஃப்கோர்ஸ் பணம் இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் வந்து உட்காந்துருக்கிற சத் சங்கம், பொதுமக்களுக்கான சத் சங்கம் இல்லை. இது மூலமாக பேர் புகழ் வேணும்னு நினச்சோன்னா அப்போ மனசு என்ன பண்ணலாம்? ஒருவேளை இது இல்லாமல் நேரடியாக வேற விதத்தில் பேர் புகழ் அடையிறதுக்கு பிளான் பண்ணலாமா? பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த செயல் மேலே அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இருக்காது. செயல் மேலே ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இல்லாமல் போனாலே டயர்ட்னஸ் வந்துடும். அதுதான் சாதாரண மனிதனுடைய மன அமைப்பு. அப்படி இல்லாமல் இதனால் வருகின்ற பலனை பற்றி கவலைப்படாமல் இந்த செயலே நமக்கு இனிமை தரக்கூடியதாக, ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குமானால் டயர்ட்னஸ் இருக்காது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.